பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஏன் நம்முடைய டிபார்ட்மெண்ட் எடுத்தனாலே இந்த எம்எஸ் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எவ்வளோ சாதனைகள் படிச்சு என்னதான் நம்ம பெருமையா பேசணும்னு சொன்னாலும் வெளியில போகும்போது எல்லாம் பேசுறது எம்எஸை பத்தி மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அதற்கு ஒரு மாற்று நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்கள். ஸோ இந்த ஜூன் மாதம் அடுத்த கல்வியாண்டு வரும்பொழுது நீங்க வெறுமனா உங்களுடைய அட்டண்டன்ஸை மட்டும் பதிவு செய்தால் போதும். அதற்கென்று ஒரு ஏறத்தாழ ஒரு 14,000 பேர் நாங்கள் வந்து நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அந்த 14,000 பேர் உங்களுடைய இந்த பாதி பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பார்கள். ஏன்னா இதை நாங்கள் இருக்கும்போதே என்ன உடனே சொல்லுங்கன்னு பிரின்சிபல் செக்ரட்டரி சொன்னார். ஏன்னா கேம்ப் ஆஃபீஸில் நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் நாங்கள் வச்சுருந்தோம். ஏன்னா இப்போ எம்சிசி இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் நாங்கள் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் வெளில காமிச்சிக்க முடியாது. பட் இருந்தாலும் அதில் நான் பல விவாதங்கள் வந்தோம். முதல்ல அதெல்லாம் இருக்கிறது எம்எஸ்க்கு என்ன முடிவு பண்ணிக்க நான் கேட்டேன். நான் அப்போ சொன்னேன் சார் கவலைப்படாங்க சார், ஒரு 14,000 ரிசோர்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஜூன் மாதத்தில் இந்த கல்வியாண்டு தொடங்கும் பொழுது இவங்களுக்கு அந்த வேலையை குறைஞ்சிருக்கு சார் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த விதத்தோடு உங்களுக்கு உங்களுடைய பணியை நாங்கள் வந்து இலகுவாக்குகிறோம் என்று சொன்னால் ஏதோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் சேவை செய்வதில்லை. ஏன்னா நீங்கள் தான் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கக்கூடியவர்கள். நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கிதாங்க. இது உங்களுடைய பகுதியை சார்ந்த உங்களுக்கு மட்டும் பெருமை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அது பெருமையாக அமையும் என்ற வகையில் தான் இந்த ரெக்வஸ்ட் நான் வைக்கிறேன். அதை தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து நீங்களும் சாதனை புரியுங்கள். உங்களுடைய சாதனைகளை கண்டெடுக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு என்றைக்குமே உண்டு என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவித்து விடுகிறேன்.